அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி நம்ம அனுப்புகிறோம். நம்ம பிள்ளைங்க கடைக்கு போய் அது இஷ்டத்துக்கு அது என்னென்ன விருப்பப்படுகிறதோ அதை வாங்கி சாப்பிட்டு விட்டதுக்கு பின்னால் நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிலை தான் மறுமை நாளில் நமக்கு ஏற்படும். சூரத்துல் ஆராஃப் 172வது வசனம். இறைவன் இவ்வாறு சொல்வான், வைத அகத ரப்புக மிம்பனி ஆதம மின் துஹூரியும் துர்ரியத்தகும் வாஷுகதகும். மறுமை நாளில் இறைவன் கேட்பான், ஆதம்னுடைய முதுகன் தண்டிலிருந்து உங்களை சந்ததிகளாக வெளியில் எடுத்து உங்கள்கிட்ட நான் ஒரு ஒப்பந்தம் செஞ்சேன்னு அது ஞாபகம் இருக்குதா என்று இறைவன் கேட்பான். அது என்ன ஒப்பந்தம்? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று நான் கேட்டேன். காலு, நீங்கள் சொன்னீர்கள், பலா ஷஹீதுனா அந்த கூலு யௌமல் கியாமதி, இன்றைய மறுமை நாளில் நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள், இன்னா குன்னான் ஹாதா ஆஃபிலி, நாங்கள் அது விஷயத்தில் நாங்கள் பொடுப்போக்குத்தனமாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். காலோ பலா ஷஹீதனா, ஆம் என்று சாட்சி சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் தான் அந்த கூலி அம்மனுக்கு அம்தல்ஹாதாக அப்படின்ற மறுமை நாளில் நாங்கள் பொடுப்போக்குத்தனமாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எவ்வாறு பிள்ளைங்க நம்ம நோக்கத்துக்கு மாறாக அது தான் இஷ்டத்துக்கு செலவு செஞ்சால் கோபம் வருமோ, அது போன்றுண்டான கோபம் தானே படைத்த இறைவனுக்கு அந்த நேரத்தில் ஏற்படும். அதைத்தான் நம்ம இந்த உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக நம்ம வந்தோமோ அந்த நோக்கத்தை மறந்து இந்த உலகமே நமக்கு அது என்று நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதனால் தான் இறைவன் இவ்வாறும் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அமிலு சாலியா, எவர்கள் அந்த நோக்கத்துடனே இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் வேண்டும். வல்லதீன கஃபருவ கதபூபி ஆயாத்தினார், எவர்கள் தான் இஷ்டத்திற்கு வாழ்ந்து இறை மறுப்போடு வாழ்ந்து எந்த விதமான நல்லறங்களும் செய்யாமல் செல்கிறார்களோ அவர்கள் நரகவாசி என்றும் இறைவன் அன்றைய நாளில் தீர்ப்பளிப்பதில் எந்த தவறு இருக்கிறது? நம்ம தான் கொடுத்த அந்த காசுக்கு கணக்கு கேட்கக்கூடிய நாம், இறைவன் கொடுத்த அந்த ஆயுசுக்கு இறைவன் கணக்கு கேட்கத்தானே செய்வான். நோக்கம் சரியாகக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் சரியாகும் என்பதை இந்த நாம் செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தம் இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான்.